ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாச்சியார் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சமையல் எண்ணெய் எப்படி சுத்தப்படுத்துதுன்னு பார்க்கலாம். ஒரு வடச்சட்டியில் எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. கேஸில் சிம்மில் வச்சுட்டு எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றி விட்டு நல்லா சூடு விடுங்க. இப்போ ஃபுல்லாக வச்சு சூடு ஏற்றுங்க. நல்லா ஏறினோன்னு நல்லா பளிச்சுன்னு தெரியும். அது ஏறங்காட்டியும் ஒரு கை கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சூடு ஏறினோடனே அந்த கருவேப்பிலையை போட்டு விடுங்க. போட்டு விட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பின்னாடி எப்படி பொரியுதுன்னு பாருங்க. நல்லா பொரிஞ்சிட்டு அப்போ அந்த எண்ணெய் நல்லா தளன்னு கொதிச்சு பொரியட்டும். பொரிஞ்ச பின்னாடி ஒரு கையளவு புளி எடுத்துக்கோங்க. அந்த புளிக்குள்ள கல்லுப்பு வச்சு நல்லா உருட்டுங்க. நல்லா பந்து மாதிரி நல்லா உருட்டணும். கல்லுப்பு உள்ள அளவா பாதி அளவு உப்பு வச்சு உள்ளுக்குள்ளே வச்சு நல்லா உருட்டுங்க. நல்லா உருட்டுங்க. எப்படி பாருங்க, உருண்டையாக உருட்டி நல்லா ரவுண்டாக வந்த பின்னாடி உப்பு தெரியக்கூடாது வெளியே. உள்ளுக்குள்ளேயே ஃபுல்லாக உள்ளே வச்சு நல்லா உருட்டி உள்ளே போட்டு விடுங்க. அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி பாருங்கள் எப்படி நல்லா கொதிக்கும். அந்த உள்ளே இருக்கிற கசடை பூரா எடுக்கும். நீங்கள் நார்மலாக இது ஒன் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இது பண்ண தேவையில்லை. இதுவே ரொட்டீனாக நீங்கள் வீட்டுக்கு சமையலுக்கு பூரி சுட மற்ற எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா யூஸாக இருக்கும். சிக்கு வாடை அடிக்காது. ஒரு மாதிரி கவுள் வாடை அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாடை அடிக்காது. குழம்பே ஒரு மாதிரி சிக்கு வாடை அடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா அந்த மாதிரி வாடை அடிக்காது, நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த எண்ணெயத்தையும் குழம்புக்கு யூஸ் பண்ணுறேன். அதனால் இப்படி செஞ்சு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கட்டும். அது அந்த மாதிரி கொதித்து வர்றப்ப தான் அது உள்ளே இருக்கிற அழுக்க பூரா வெளியே எடுத்துரும். எப்படி எடுக்குதுன்னு பாருங்க. பாருங்க, நல்லா கொதிச்சோடனே நல்லா வந்தோடனே மேலே வந்துருச்சு பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. அது உள்ளே இருக்கிற அழுக்க பூரா எடுத்தோடனே அந்த புளி நல்லா கருப்பாக ஆயிரும். எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த இது நல்லா கொதிச்சு நல்லா புளி கருப்பானோடனே அந்த புளி கீழே இருக்கிற புளி மேலே வந்துடும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நீங்கள்